அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை கைவினை கரவேல். தெரிந்த கைத்தொழிலை மற்றவர்களிடமிருந்து ஒளியாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும். இதனை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். நாதபுரி என்னும் கிராமத்தில் அருணாசலம் என்ற இளைஞன் வாழ்ந்தார். அவர் மரத்தால் அழகான பொம்மைகள், விளக்குகள் போன்றவற்றை மிக நுணுக்கமாக செய்து விற்கும் பழக்கமுடையவர். அவரது கைகளால் உருவான பொருட்கள் உயிரோடு இருப்பது போல் தோன்றும். ஒரு நாள் அவரது சீடன் முரளி கேட்டான், ஆசிரியரே, நீங்கள் செய்யும் வேலை மிகவும் அழகாக இருக்கிறது. நானும் இதை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனால் சிலர் தங்கள் கைத்தொழில் ரகசியத்தை பகிரமாட்டார்களே, ஏன்? அதற்கு அருணாச்சலம் சிரித்தபடி கூறினார், முரளி, கைத்தொழில் என்பது மனிதனின் இதயத்தை கவரும் ஒரு அருமையான கலை. அதை பகிர்ந்தால்தான் அது வளர்ச்சியடையும். மறைத்துவிட்டால் அந்த கலை மெல்ல மறைந்துவிடும். அதன்பின் அவர் முரளிக்கு தன் கைத்தொழிலின் அனைத்து நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தார். சில மாதங்களில் முரளி சிறந்த கைத்தொழில் நிபுணரானார். ஒரு நாள் கிராமத்தில் திருவிழா நடைபெற்றது. அந்த நாளில் அருணாச்சலம் மற்றும் முரளி இருவரும் சேர்ந்து மர பொம்மைகளை செய்து விற்கத் தொடங்கினர். கிராம மக்கள் அனைவரும் அந்த பொம்மைகளை மகிழ்ச்சியுடன் வாங்கி அவர்களை பாராட்டினர். திருவிழா முடிவில் கிராம தலைவர் வந்து கூறினார், அருணாச்சலம், நீ அறிவை மறைக்காமல் பகிர்ந்ததால் இப்போது நம் கிராமத்தில் இன்னொரு திறமையான கைத்தொழில் நிபுணர் உருவாகியிருக்கிறார். உன் செயல் மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமையட்டும். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: தெரிந்த கைத்தொழிலை மற்றவர்களிடமிருந்து ஒளியாமல் செய்து கொண்டு இரு. அறிவை பகிர்ந்தால் அது நம்மையும் சமூகத்தையும் உயர்த்தும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.